பெண்களை பத்தி பேசுடா, அது தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பெண்களை பத்தியும் பேசுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சுட்டு தேர்தல் தேதி அறிவிச்சு 12 நாள் ஆகியுமே காந்தியடிகள் மாதிரியே எந்த ஒரு மூல முடுக்கலையும் நடக்காம டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போய் புகார் அளிச்சிருக்கிறாரு விஜய். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 110 வேட்பாளர்களை முதற்கட்டமா அறிவிப்பு செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அறிவிப்பை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அலுவலகம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல தேர்தல் தேதி அறிவிச்சு 12 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்பதான் தேர்தல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி பங்கீடு, யார் யார் எந்தெந்த கட்சியில இருந்து வேட்பாளராக களமிறங்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிமுகவுல முதற்கட்டமா வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா முதல் நாள் பிரச்சாரத்தையே முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, அதாவது இந்த 4 முனை போட்டியில 4வது இடத்துல இருக்கதா சொல்லப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியே பாதிக்கு பாதி ஆண் பெண் வேட்பாளர்கள் அறிவிச்சது மட்டும் இல்லாம பிரச்சாரத்திலுமே களமிறங்கி முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைக்கு சேலத்துல வீரப்பனோட புகழ் பாடி பிரச்சாரமே செஞ்சிருக்காரு. ஆனா நான் தான் பிரதான கட்சி, நான் தான் பிரதான எதிர்கட்சி, வருங்கால ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லி உள்ள வந்த தாவேகா எந்த ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகளுமே இல்லாம ஒரு அமைதி மைதானமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அரசியல் ரீதியான செயல்பாடுகள் தான் இல்லையோ தவிர சர்ச்சைகளுக்கு அங்க கொஞ்சம் கூட இடம் இல்லாம தான் போய்கிட்டே இருக்கத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைக்கு தாவேகாவோட பெண்கள் குறித்து அரசியல் விமர்சகரான பொன்ராஜ் அவர்கள் ஒரு கருத்து வந்து கொச்சையான ஒரு கருத்தை வந்து பயன்படுத்தியிருந்தாரு. இது கண்டிப்பா கண்டிக்கக்கூடியது. ஆனா அவர் எதுக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. இந்த அரசியல் விமர்சகருக்கு திமுகவோட சாயம் பூசினது மட்டும் இல்லாம, அதாவது விஜய பத்தியோ இல்ல தாவேகாவை பத்தியோ யாராவது எதிராக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திமுகவோட சாயம் பூசுறது தாவேகாவோட ஒரு வழக்கம். அவங்க வந்து அதிமுக காரங்களா, இல்லைன்னா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா, இல்ல பாஜக அவங்களோட கூட்டணி, அதை விடுங்க, இப்படி வேற எந்த கட்சியா இருந்தாலுமே அது அவங்களா இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்காம பொத்தாம் பொதுவா இவங்க வந்து திமுக அப்படிங்கிற ஒரு சாயம் பூசுறது தாவேகாவோட வழக்கம். அந்த மாதிரிதான் பொன்ராஜ் அவர்களுக்குமே திமுகவோட ஒரு சாயம் பூசினது மட்டும் இல்லாம இரவு அந்த இதுல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, பிரச்சாரம் கூட 5 தொகுதிகள்ல பிரச்சாரம் செய்ய போற ஒரே நாள்ல அப்படி சொல்லியுமே 10 மணி வரைக்கும் தேர்தல் ஆணையம் நேரம் கொடுத்துமே 6 மணிக்கு மேல இந்த ஆட்டோ பிரச்சாரம் செய்யாது அப்படின்னு சொன்ன விஜய் 6 மணிக்கு மேல போய் டிஎஸ்பி அலுவலகத்துல நேராவே போய் வந்து பொன்ராஜ் அவர்கள் மேல ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அதுவும் அதை அழிச்சது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அரசியல் பண்ணலன்னா எப்படி இருக்கும். அதனால ட்விட்டர் பக்கமா வந்துட்டு தாவேகா பெண்களை பத்தி பேசுறது தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களை பத்தியே பேசுற மாதிரி, இப்படி பேசின திமுக தீய சக்தி திமுகவுக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் திமுக காரரே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாவேகாவோட பெண்களை பத்தி பேசினா அது தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களை பத்தி பேசுறதுக்கு சமம். தாவேகா பெண்களையும் சேர்த்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களை பத்தியும் தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யக்கூடிய அந்த அபியூஸ் அது வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த சமயத்துல எல்லாம் கோமாளா இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. அவரோட சொந்த மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவா டிவிகே அப்படின்னு வெளிப்படையா பெயரை வச்சுட்டு அந்த பதிவுகள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இந்த பதிவுகள் பத்தி எல்லாமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா அப்பவும் கோமாளதான் இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் அஜிதா அப்படிங்கிறவங்க விஜயோட கார் முன்னாடியே விழுந்துமே அவங்களை வந்து கண்டுக்காம தூக்கி அடிச்சு போட்டு அவங்க ஐசியூல தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு இருக்கும்போது கூட மலேசியாவில போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு இல்லையா விஜய். அந்த சமயத்துல அவங்களுக்குமே திமுகவோட சாயம் பூசி அவங்களையுமே ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல தாவேகாவினர் பேசினது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா, இல்லைன்னா அந்த சமயத்திலயும் கோமால இருந்தாரான்னு தெரியல. இப்போ சமீபத்துல
ஜூலி பிக் பாஸ் மூலமா பிரபலமான ஜூலி அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு தெரிவிச்சுட்டாங்க. தாவேகா மேல ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தாவேகாவினர் பேசுறது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா அப்பவுமே கோமாவுல இருந்தாரா? இல்ல இப்போ சமீபத்துல சங்கீதா விவகாரம் வந்த உடனே விஜயோட செயல்பாடுகள் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் வந்து வெளிவந்தாங்க. இவங்கள பத்தியுமே தாவேகாவில இருந்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த பெண்களை பத்தியுமே அது சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா அந்த வயசுக்கு மரியாதை கொடுப்போம் எதுவுமே கிடையாது. அவங்கள பத்தி எல்லாமே தாவேகாவினர் வந்து தரக்குறைவா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் பத்தி எதுவுமே தாவேகா தலைவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு பாவம். இதாச்சும் பரவாயில்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாநில பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் அவரையே விஜய் வந்து த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு அவரையே கொச்சையா பேசும்போது, அவரோட அந்த சக நடிகைய கொச்சையா பேசும்போது விஜய் அவர்களுக்கு பாவம் தெரியாம போயிடுச்சு. சரி, இது பரவாயில்ல. அவர் கூட நடிச்ச சக நடிகை பத்தி இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து தரக்குறைவா அவரோட கனவு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அசிங்கமா கூப்பிடாததுதான் மிச்சம். சோ அந்த வகையில பேசினது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியல. சக நடிகைக்காக கூட வந்து நிக்கல. அவங்க வந்து தமிழக பெண்கள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இது அடுத்த கட்சி விவகாரம் அப்படின்னு பார்த்தா கூட தன்னோட சொந்த கட்சியில தாவேகாவோட நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து பதவி வேணும் அப்படின்னா என் கூட படுக்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஏமாத்தி படுக்கைக்கு அழைத்து அவரை வந்து பதவி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டுமே அதுவும் விஜய் அவர்கள் கொடுக்கல, அவங்க கட்சி சார்பில் இருந்து வெளியிட்டு இப்ப வரைக்கும் அவர் வந்து போஸ்டர் ஓட்டிட்டு நான் ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளுக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த சமயத்திலயும் கோமாலதான் இருந்தாரா? இதாச்சும் தாவேகா கட்சி ஆரம்பிச்சது. அதுக்கும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா விஜய் ரசிகர் மன்றம் அதுல இருந்த திருச்சி மாவட்ட செயலாளர் செந்தில் குமார், அது செந்தில்நாதன், இது செந்தில்குமார். இவர் வந்து ஸ்பா நடத்துற அப்படிங்கிற பேர்ல பாலியல் தொழில் ஈடுபட்டு வந்தாரே, இவரை பத்தியாவது விஜய் அண்ணாக்கு தெரியுமா? இல்லைன்னா அதுவுமே தெரியாதா? இவ்வளவு ஏன், இப்போ சமீபத்துல 2 நாள் முன்னாடி ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்கு. வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸோட ஒரு ஹெட்னே சொல்லலாம். இருக்கிற எல்லாத்தையும் பத்தி அசிங்கமா பேசுறது, அசிங்கமா கமெண்ட் பண்றதுதான் இவரோட வேலை. இவரோட ஆடியோ ஒண்ணு சமீபத்துல வெளியாகி இருந்தது. அதாவது விஜய் அண்ணாவோட போட்டோ எடுக்கணும்னா என் கூட அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சின்ன சின்ன பொண்ணுங்களை, பச்சை பொண்ணுங்களை ஏமாத்தி அதை வந்து போட்டோவும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து பெருமையா வர பேசின ஒரு ஆடியோ ஒண்ணு வந்து வெளியாகி இருந்தது. அதுலயுமே இந்த ஆடியோ வந்து வெளியாகி ஒருவேளை காவல்துறை என்ன கைது பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து திமுகவை பத்தி தவறான விஷயங்களை பத்தி பேசினதுனாலதான் அவரை வந்து கைது பண்ணாங்க. சிறைக்கு போன உடனே அண்ணன் தியாகி ஆயிட்டாரு. இப்போ தாவேகாவுல வந்து வேட்பாளரா வந்து களமிறங்க போகக்கூடிய லெவலுக்கு வந்து வளர்ந்திருக்கிறாரு. இப்ப மறுபடியும் கைது பண்ணாங்க அப்படின்னா ஒரு வாரம் மக்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இதை கண்டுக்கவே மாட்டாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆணவம், பெண்களை இழிவா நடத்துறது, அண்ணனோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு வந்து வந்தது, ஃபாலோவர்ஸ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக என் கூட கொலாப் பண்ணுச்சு, அதனால அந்த பொண்ணு நான் நாசம் பண்றேன்னு சொல்றான் இல்லையா? அந்த பெண்களை நடத்தக்கூடிய அந்த தரக்குறைவான இச்சையான ஒரு வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு கேவலமான ஜந்துக்களை தாவேகாவில் வச்சிருக்கிறது விஜய் அண்ணனுக்கு தெரியுமா? இல்ல இந்த விஷயம் கூட தெரியாத ஒரு பொம்மையா தான் இருக்கிறாரா? நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா பீக் ஆயிரலாம். அதாவது இப்ப நிறைய பிரச்சனைகள் தாவேகா கட்சிக்குள்ள இருக்கு. வேட்பாளர்கள் கிடைக்கல, வேட்பாளர்களுக்கு வந்து பணம் வாங்குறாங்க, பதவிக்கு வந்து பணம் வாங்குறாங்க, 5 கோடி ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை எதிர்த்து நம்ம கட்சிக்காரங்களே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜயோட போட்டோ போடுறது கூட பரவாயில்ல, நான் தான் வேட்பாளர் அப்படின்னு அவங்களே அறிமுகம் பண்ணிட்டு அவங்களோட போட்டோ போட்டு கட்சி கொடியை போட்டு அங்கங்க அண்டா கொடுக்குறது, குண்டா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் தாவேகா சார்பா நெகட்டிவா இருக்குது. இதை நம்ம வந்து மறைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சரியான விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்பினதுனால அந்த தூக்க கலக்கத்துல போயிட்டு டிஎஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்து அதே ஸ்பீட்ல வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவையுமே போட்டிருக்கிறாரு. இத்தனை விஷயங்கள், இதையும் தாண்டி இது எல்லாமே தாவேகா சார்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பொன்ராஜ் அவர்களுமே இந்த விளக்கத்தை தான் கொடுத்திருக்காங்க. தன்னோட புருஷனை விடையுமே எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது அப்படின்னா இதை நீங்க கண்டிச்சீங்களா? விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு அண்ணாவா இருந்தாரு, அதுக்கப்புறமா நாங்க வந்து அவர் அரசியல்வாதியா பார்த்தோம், இன்னைக்கு அவருக்கு பொண்டாட்டி இல்ல அப்படின்னா நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணை வந்து நீங்க கண்டிச்சீங்களா?
என்னோட பையன் வந்து ஐசியூல இருக்கிறாரு. அவங்க செத்து போனாலும் பரவாயில்ல. எனக்கு விஜய் அண்ணா தான் முக்கியம் அப்படின்னு வந்தாங்கல்ல. அந்த பொண்ண நீங்க கண்டிச்சீங்களா? பிராக்டிகல் எக்ஸாம். அந்த எக்ஸாம் கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்து விஜய் அண்ணாவ பார்க்க தான் வரணும். நான் ஃபெயிலா போனாலும் பரவாயில்ல. அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பெண்கள்லாம் படிச்சு முதல் பட்டதாரி அப்படிங்கிற நிலைமைய தாண்டி டாக்டரேட் லெவலுக்கு போயிட்டாங்க. பிஹெச்டி முடிச்சு ஃபாரின் போறதெல்லாம் வந்துட்டாங்க. சோ இந்த நேரத்துல வந்து நான் வந்து எல்லா வீட்லயும் ஒரு முதல் பட்டதாரியை கொண்டு வருவேன்னு சொல்லக்கூடிய விஜய் அண்ணாக்கு வந்து இந்த பிராக்டிகல் எக்ஸாமே முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணை பத்தி ஏதாவது கண்டன அறிக்கையோ இல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு ஒரு முத்தத்தை கொடுத்தோ சொன்னாரா? அதுவும் கிடையாது. குப்பை அல்றவங்க எல்லாமே வந்து 4 பொண்டாட்டி வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் வந்துட்டு 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்தையே சாதி ரீதியா இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றதை தாண்டி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அந்த பெண்ணை தனக்குத்தானே இழிவுபடுத்தி சொன்ன அந்த பெண்மணியை கண்டிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்கிறாரா? சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இந்த பெண்கள் இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள வந்து பொன்ராஜ் அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து ரொம்பவே தவறான வார்த்தை. ஆனா அந்த விஷயம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் வரிசையா சொன்ன அந்த விஷயங்களும் சரி, இந்த தாவேக்காவோட பெண்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதாவது அபியூஸ் வாரியர்ஸ் செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, விஜய் அண்ணாவோட கண்ணுக்கு தெரியாம இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இது வந்து ஒரு அரசியல் விமர்சகர். அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களோட அசிஸ்டண்டா இருக்கிறாரு. பெரிய இடம். இவரை கை வச்சோம் அப்படின்னா பெண்கள் பத்தி இவ்வளவு நாள நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த அவப்பெயர் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். நம்ம வந்து பெண் பாதுகாவலரா மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போய் புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இதை விடையும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களை அசிங்கப்படுத்த முடியுமா? கேவலப்படுத்த முடியுமா? கொச்சையா ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா வேற எதாலையும் முடியாது. விஜய் அண்ணா செஞ்ச அந்த ஒரு விஷயம் பொன்ராஜ் அவர்கள் பேசினதை விடையும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இப்போ பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு 110 வேட்பாளர்களை நான் அறிமுகம் செய்ய போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு அதை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் கேட்கும்போது திமுகவோட சதி அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா தாராளமா இதுக்கு முன்னாடியே போய் அனுமதி கேட்கலாம். அதை வந்து அறிவிச்சுட்டு போகலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 23 வேட்பாளர் கூட முதற்கட்டமா அறிவிச்சாரு இல்லையா? அந்த மாதிரி அறிவிச்சிருந்திருக்கலாம். திமுகவுல இன்னும் அறிவிக்கல. அவங்க அறிவிக்க போறாங்க. அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியாவது அமைதியாவது இருந்திருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து 234 தொகுதிகளுக்குமே வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. சோ அவங்க யாருக்குமே குடுக்காத அந்த ஒரு தடையை வந்து தாவேகாவுக்கு மட்டும் கொடுக்கறதா இப்ப மறுபடியும் ஒரு நரேஷனை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா முன்னமே கொடுத்திருந்திருக்கலாம். வேட்பாளர்களே இல்லாத ஒரு காரணத்தினால எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? ஏற்கனவே வந்து வேட்பாளர்கள் இல்ல, இழுபறி நடக்குது, காசு கேட்கிறோம் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இது வந்து உண்மையாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு. அதுவும் அறிவிச்சுட்டு கடைசி நேரத்துல போய் அனுமதி கேட்கறது. இவங்க கரூர் சம்பவத்துல இருந்து இவங்க பண்ணக்கூடிய வேலையே இதுதான். கடைசி நேரத்துல ஒரு நாள் முன்னாடி போய் தான் இவங்க வந்து அனுமதி கேட்பாங்க. கேட்ட அடுத்த செகண்ட் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தூக்கி கொடுத்துடணும் அந்த அனுமதியை. ஏன்னா தாவேகாவினர் நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரம் அந்த கூட்டம்லாம் ஒரு டிசிப்ளின்டா நடக்கக்கூடிய கூட்டங்கள் இல்லையா? அதனால அடுத்த செகண்டே வந்து அனுமதி கொடுத்துடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல கடைசி நேரத்துல போய் கொடுத்துட்டு எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு புலம்ப வேண்டியது. ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிளவி கூட இந்த மாதிரி புலம்பாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து புலம்ப வேண்டியது சதி சதி சதின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நரேஷனை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது. இந்த வேலையை தான் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இது கூடவே ஆதவர்ஜுன் அவர்களோட அலுவலகத்தையும் இடிச்சதா இன்னும் ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காங்க. என்ன அலுவலகத்தை எதுக்கு இடிக்கிறாங்க? ஆதவர்ஜுனாவோட அலுவலகம் மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகம் எல்லாத்தையுமே இடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, எங்களை வந்து நெருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. சரி, அப்படி எதுக்காக தான் நொறுக்குறாங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா கோவில் நிலத்தை அபகரிச்சு தாவேக்காவோட அலுவலகத்தை கட்டி வச்சுட்டு வந்து இடிக்கிறாங்க நொறுக்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? கோவில் நிலத்தை அபகரிச்சதே ஒரு பெரிய குற்றம். அதுல நீங்க வந்து உங்க தாவேக்காவோட அலுவலகத்தை கட்டி வச்சிருக்கிறது இன்னொரு குற்றம். இது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு தாவேக்கவினர் எல்லாம் அங்க வந்து நின்று அக்கம் பக்கத்தினருக்கு வந்து இடையூறு விளைவிக்கிறது அடுத்த குற்றம். இவ்வளத்தையும் செஞ்சு வச்சுட்டு எங்க அலுவலகத்தை இடிக்கிறாங்க, பத்தாக்குறைக்கு தமிழகத்துல உள்ள எல்லா அலுவலகத்தையும் இடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப எல்லா அலுவலகத்தையுமே வந்து அரசு நிலங்களை கைப்பற்றதை நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தப்புகளையுமே செஞ்சுட்டு மறுபடியும் இப்ப அரசை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை தாவேக்காவினர் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா உண்மையாகவே தேர்தல் ஆணையம் ஒரு தவறு செஞ்சிருக்கு அப்படின்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. சமீபத்துல தேர்தல் ஆணையத்தோட அந்த விதிமுறைகள் அறிக்கையில பாஜகவோட சீல் வச்சு வெளிவந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம்! இது தேர்தல் ஆணையமா
இல்ல பாஜகவோட கைக்கூலியா செயல்படுதா? விஜய் அவர்கள் கேட்ட மாதிரியே அது அப்படி செயல்படுதா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பாஜகவோட சீல் வச்ச ஒரு அறிக்கையை தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சப்பக்கட்டுமே கட்டியிருக்காங்க. இத பத்தி எல்லாம் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க. இப்போ உள்ள தேர்தல் ஆணையத்தை பத்தி எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு அப்புறமா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எங்களோட கட்டிடத்தை நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு பழி போட்டு வாழ்றதே தாவேக்காவினரோட ஒரு வேலையா இருந்துட்டு இருக்கு. சோ இத மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது. சோ இன்னும் எத்தனை கட்டுகள் கட்ட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.